எத்தனை பேர் இந்த இன்டர்ஸ்டெல்லார் மூவி பார்த்திருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் புரியும். இந்த நம்ம புராணங்கள்ல வர சத்தியங்கள ஹாலிவுட் பீப்பிள் எடுத்து அவங்க மூவியா மாத்தி உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இன்டர்ஸ்டெல்லார்ல அவங்க ஒரு ஒரு ஸ்லைட்டா டச் பண்றாங்க. ஆனா முழுசா அவங்களால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல. யாராவது இன்டர்ஸ்டெல்லார் மூவி பார்க்காம இருந்தீங்கன்னா, ஒரு தடவ பார்த்துருங்க. நான் சொல்றது முழுசா புரியும். அதுல அவங்க பண்ற அந்த டைம் டைலேஷன்லாம் அழகா புரிய வைக்கிறாங்க. அவங்க பண்ற ஒரே ஒரு தப்பு என்னன்னா, அந்த டைம் டைலேஷன்ல ஹையர் டைம் டைலேஷனுக்கு போயிட்டு அங்க அந்த வர ஹீரோ டாக்டர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாம தடுமாறுற மாரி காட்டுறாங்க. அது கிடையாது. டைம் டைலேஷன்ல ஹையர் டைம் ஜோனுக்கு போன யாரா இருந்தாலும், லோயர் டைம் ஜோன்ல இருக்கிற நபர்களோட ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டா கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த லோயர் டைமென்ஷன்ல இருக்கவருக்கு எந்த சந்தேகமும் வராத பிறகு அப்படியே தரிசனம் கொடுத்து நேரா சொல்ல முடியும். சுத்தமா சொல்ல முடியும். அந்த உண்மை அவங்க அனுபவத்துல பார்க்காததுனால, அத ஒரு ஸ்ட்ரகிள் மாரி காமிச்சிடுறாங்க. அதுதான் பிரச்சனையே தவிர, மத்தபடி அந்த இன்டர்ஸ்டெல்லார் மூவில டைம் டைலேஷன பத்தி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. முடிஞ்சவங்க அந்த மூவி வேணா பாருங்க. இப்ப நான் அடுத்து சொல்றேன் கேட்டுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அசரீரினா என்ன? வேற டைம் டைலேஷன்ல வேற டைம் ஜோன்ல இருக்கிற ஹையர் பீயிங்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரெய்ட்டா கம்யூனிகேட் பண்றது தான் அசரீரி. சில நேரத்துல தரிசனம் கொடுத்தே சொல்வார்கள். இல்ல வெறும் வாய்ஸ் மட்டும் குடுத்தா போதும்னா வாய்ஸா கமாண்ட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம புராணங்கள்ல டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிற இந்த அசரீரிங்கிறதெல்லாம் சத்தியம். இன்றும் அதெல்லாம் சாத்தியம். புரியாதவைகளை புரிய வைத்து சொல்வதும், சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியம் என்று சொல்வதும், அவைகளை சாத்தியமாக்கி காட்டுவதும் தான் என் திருப்பணி. இப்ப இந்த பூலோகத்துக்கும் பிரம்மலோகத்துக்கும் இருக்கிற டைம் டைலேஷன் ரேஷியோ புரிஞ்சுக்கோங்க.